கார்த்திகை தீபம் கழித்து மழைலாம் இருக்குதா பார்த்துன்னு விரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கார்த்திகை தீபத்துக்கே பெருசாக மழைலாம் இல்லைங்க, தூறல் மட்டும்தான் இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் வெயிட் பண்ணால் சரி வராது, ஈரம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலத்தை சுற்றி தேக்க மரமும் கொஞ்சம் தென்னை மரமும் இருக்குது. நிழல் அடித்து பாதிக்கு பாதி வீணாக போயிடும் அப்படின்றதால தேக்க மரம்லாம் ஃபுல்லாக ஆள் வச்சு கழித்து வீட்டுக்கு விறகு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த விறகு பொங்கல் வைக்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நிலத்தை உழுறங்க. உழுதுட்டு அடுத்தது 2 சால் உழுதேன். 3ஆவது சால் அப்போது விரைச்சிட்டு மேலே வந்து கல்டிவேட்டர் வச்சு சமப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் ஒருத்தவங்களும் இதுக்கு ஆப்போசிட் ஒருத்தவங்களும் விரைச்சிட்டு வருவாங்க. அப்போ தான் ஈக்குவலாக இருக்கும், ஈவனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதால யாருக்கு ஓட்டு போடுவீங்க? யாருக்கு ஓட்டு போடுவீங்க? அப்போ அவர் டிவி கேக்கு தான் போடுவார். அவர் இப்போ அது இவர் கூட தானே ஜாயிண்ட் வைக்கிறாங்க. ஓஏபி மாதிரியா? யார், ரங்கசாமியா? பரவாயில்ல, உங்களுக்காவது உணர்வாது இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் தான் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே. இப்போது ஓட்டி விரைச்சாச்சு. விரைச்ச 2 or 3 டேஸ்க்குள்ளே அந்த ரோட்டு கொள்ளிக்கடிக்குள்ளே குறைய வரும். இதில் தண்ணணும். அப்படி அடித்தாதான் விதைக்கு எந்த ஃபால்ட்டும் வராது. 3 நாளுக்கு மேலே அடித்தோம்னா விதைலாம் ஸ்ப்ரவுட் வெளில வந்துடுச்சுன்னா அப்போது களைக்கொல்லி அடிக்கும்போது அந்த முளைச்சி வந்தது எல்லாமே கருகிடும். அதனால 2 or 3 டேஸ்க்குள்ளே நம்ம விதைச்சிடணுங்க. ஒரு பக்கம் ஓட்டிகிட்டு இருக்கும்போதே நம்ம இன்னொரு பக்கம் மருந்தடிக்கிற வேலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அது மூட தேவையா? போட்டு களைக்கொல்லாம் அடித்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் விதெல்லாம் முளைதா அப்படின்னு சொல்லிட்டு டே பை டே அப்டேட்டாக இதில் அப்டேட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. 5th day, sprouts coming little bit. தான் எடுத்து கிடக்குறேன். ஆனால் பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். எப்படி அன்றைக்கி ரவையாக இருந்ததா? இதெல்லாம் ஏர் இருந்ததால் நல்லா முளைச்சி வந்துச்சு.
ஈரம் கம்மியாக இருக்கிறதால இப்போ தான் 2 இலை வருது. செடியிலேருந்து இலைலாம் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் விட்டோன்னா புல்லு அதிகமாகிடும். ஸோ இந்த டைமில் களை கொத்தி கொஞ்சம் மருந்தும் அதுக்கு டானிக்கு அடித்தோம்னா தெளிவாகிடும். செடி சின்னதாக இருந்தாலும் மழையும் எதிர்பார்த்தா மழை வர மாதிரி ஒன்றுமே தெரியலைங்க. இதுக்கப்புறம் ஆளை கூப்பிட்டு களை கொத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நாளைக்கு நம்ம களை கொத்துறதுங்க. எப்பயுமே முதல் நாள் வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஆட்களே வருவாங்க. அதுக்கப்புறம் போக போக தான் கொஞ்சம் ஆள் எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும். இன்றைக்கி ஃபஸ்ட் டேன்றதால ஃபஸ்ட்டு 4 மெம்பர் தான் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் 1/2 hour லேட்டாக இன்னும் 3 மெம்பர் வந்தாங்க. காலையில் ஃபஸ்ட் நாள் எப்பயுமே ஆள் கம்மியாக தான் இருக்கும். 11:30க்குலாம் ஏறிடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேலை வாங்கிக்க வாட்டர் பாட்டிலே கொடுக்காம எடுத்துட்டு போயிட்டேன். நீ பாவம் விபூஷன் அண்ணனுக்கு தான் விபரம் தெரியல. குடிக்க தண்ணிலாம் எடுத்து ஆனால் தெளிவாக தான் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறாங்க. வீட்டுக்கு வந்துட்டேன். சமைச்சு சாப்பாடு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாகவும் இருக்கும். அந்த கையால் பிடிக்க சொல்ல பில்லு விழாட்டாலும் பரவாயில்ல, செடி விழாமல் பார்த்துங்கன்றாங்க. நான் எக்ஸ்ட்ரா ஏன்னா இந்த வருஷம் அந்த அளவுக்கு அப்படியே நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் ஃபீலிங்கே இல்லை. அவங்க வேலையை அவங்க கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க. பின்னாடி வரைச்சவங்களது கூட க்ரோத் நல்லா இருக்கு. நம்மளது ஏன் தான் இந்த வருஷம் இப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. என்ன வேணும் உனக்கு? கஞ்சி தானே? அப்போ அதான் எடுத்துன்னு வரணும். நீ எது சாப்பிட மாட்டேன்னு சொல்ல, அதையே எடுத்துன்னு வரேன். நான் போய் ஈஸியாக இருக்கும்ல. ஆள் எண்ணின்னு போய் நான் எப்போ சாப்பாடு செஞ்சுன்னு வரது சொல்லலாம். பிரியாணிலாம் செய்ய முடியாது, எனக்கு டயர்டாக இருக்குது. நான் உன் கலையை கூட கொத்துறேன், நீ போய் செஞ்சேதான் பாடுற. சரி ஓகே, நான் போய் எடுத்துன்னு வரேன். 3, 6, 7 ஆள் சமைச்சின்னு வரேன். அதுக்காகலாம் நான் எங்கள் ஆட்களுக்கு நாங்கள் செஞ்சிருந்த சாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஜ் ரைஸு, எக்கு, ரைத்தா. அவங்களோட நானும் சேர்ந்து சாப்பிட்டேன். சாப்பாடு அட்டகாசமாக இருந்தது, சூப்பராகவே இருந்தது. அதுவும் வயலில் உட்காந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு கூடவே நம்ம கவலை மறந்து நம்மளும் ஜாலியாக இருக்கலாங்க. உங்கள் கொல்லையில் வேலைலாம் செய்யும்போது ஆட்களோட சேர்ந்து சாப்பிடுவீங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட சாப்பிடுறது. எப்பயுமே நானும் அவங்களோட சேர்ந்து தான் சாப்பிடுவோம். வயலில் வேலைன்னா அப்படியே சாப்பிட்டு இருந்தேன். அங்கே ஒரு சில கிழங்கு மாதிரி இருந்தது. என்ன கிழங்குன்னு கேட்டேன். அவங்க அப்புறமா தான் அது கோரக்கிழங்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கும் கொஞ்சம் கொடுங்க, நான் ஃபேஸ் பேக் போட போகிறேன்னா அரைச்சி வந்துட்டேங்க. இதோட ஈவினிங்